வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம் 23ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதத்தில் 7ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், திதி தேய்பிறை, த்விதியை மதியம் 1 மணி 8 நிமிடம் வரை, அதன் பின் திருதியை. யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மதியம் 12 மணி 26 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு கடக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. நாளைய விசேஷம். நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. நாளைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மதியம் 12 மணி 26 நிமிடம் அளவில் சந்திர பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். தொழில் நல்லா நடக்கும். லாபங்கள் பன்மடங்கு கிடைக்கக்கூடிய நேரம். சந்திர பகவான் இன்றைக்கி 10வது வீடு மகரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 11வது இடமான கும்பத்திற்குள் வந்து சனியுடன் இணைகிறார். சனி பகவானோடு இணைகிறார். இது ஒரு நல்ல யோகம். லாபம் பன்மடங்கு கிடைக்கும். மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். நல்ல செய்தி வந்து சேரும். மதியத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் குரு இருப்பது ஒருவித பலம். உங்களுடைய குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இல்லறம் நல்லறமாக இருக்கும். இது ஒரு நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கி மதியத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வருகிறார். அங்கே வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார். கடல் தாண்டி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசக்கூடியவர்களோடு சில பேருக்கு ஆதாயம் கிடைக்கும். கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு உண்டு. அது வியாபார நிமித்தமான பயணமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. எதையாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை மதியத்திற்கு பிறகு வைத்துக்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களுக்கு மதியத்திற்கு பிறகு யோக வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இன்றைக்கி மத்தியானம் 12 மணி 26 நிமிடம் வரைக்கும் இருக்கார். அதற்கு பிறகு 8ஆம் இடம் சென்று அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானோடு இணைகிறார். ஏற்கனவே நமக்கு கிரக நிலையில் வந்து சனி பகவான் மட்டும்தான் 8ஆம் இடத்துல இருக்கார். அங்கே போய் உங்கள் ராசி அதிபதி இணையும் போது மனக்குழப்பம் ஏற்படும். சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் இன்றைக்கி மத்தியானத்திலிருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சந்திராஷ்டம தினம். முக்கியமான விஷயங்கள் ஏதாவது ஒரு 2 நாளுக்கு செய்ய வேண்டியது இருந்தால் இப்போ மத்தியானம்க்கு முன்னாடி காலையிலே பண்ணி முடிப்பது சிறப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். சந்திர பகவான் 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்தில் உலவக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நண்பர்களை சந்திப்பீங்க. பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. சில பேர் உங்கள் காலேஜ், ஸ்கூல், அதில் உங்கள் சீனியர்ஸ் யாராவது இருப்பாங்க. காலேஜ் மெட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் கூட படித்தவங்க இல்லாமல் உங்கள் காலேஜில் படித்தவங்க, இல்லை ஸ்கூலில் உங்களுக்கு சீனியர்ஸ், நீங்கள் 10th படிக்கும்போது +2 படித்தவங்க, அந்த மாதிரி நபர்களை சந்திப்பீங்க. அவர்களால் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி.
ஆனால் செலவுகளும் உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். இன்றைக்கி உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்க போது. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கோர்ட்டு கேஸு வழக்குகள்லேருந்து வெற்றி. உங்கள் பக்கம் நியாய தர்மம் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்க போகிற நேரம். இப்போது உங்களை பழிச்சொல் சொன்னவர்கள்லாம் இப்போது வாயடைத்து போகக்கூடிய நேரம் இது. உங்கள் மேலே கோபமும் பொறாமையும் கொண்டவர்கள் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூருக்கு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இன்றைக்கி அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்குது. யோகமான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் குரு அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தனவரவு அதிகமாக ஏற்படும். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இன்றைக்கி மதியம் பொழுது வரைக்கும் இருக்கார். அதற்கு பிறகு 5ஆம் இடம் சென்று அங்கே சனி பகவானோடு இணைகிறார். இது ஒரு விதத்தில் ஒரு யோகம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது நிறையா வாய்ப்புகள் தேடி வரும். கடல் கடந்த போகக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். நல்ல செய்தி வந்து சேரும். யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். சந்திர பகவான் பாக்யாதிபதி. அவர் 3ஆம் இடத்தில் வலிமையாக இருந்து இன்று மதியத்துக்கு பிறகு 4ஆம் இடம் செல்கிறார். 9க்குடையவர் ஒரு கேந்திரத்துக்கு வரும்போது அது ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யும். உங்களுடைய தாயாருக்கு இப்போ யோகம். அவருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவினர்களால் நன்மை. தாய் மாமனுக்கு யோகம். உங்களால் தாய் மாமனால் ஆதாயம் பெறக்கூடிய நேரம் உங்களுக்கு. உங்களாலும் அவருக்கு யோகம், அவராலும் உங்களுக்கு யோகம். தொடர்ந்து 7ஆம் இடத்தில் குரு செவ்வாய் இணைந்திருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பொது காரியங்களில் ஈடுபட்டு நற்பெயர்கள் எடுக்கக்கூடிய நேரம் இது. சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு யோகமான நாள். இன்றைக்கி மதியம் பொழுது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மதியமான பொழுதாக இருக்கும். மதியத்துக்கு பிறகு யோக பலன்கள் பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய தடை தாமதங்களை கடந்த ஒரு வாரமாக சந்தித்தவர்களுக்கு மதியத்திற்கு பிறகு பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எதிர்பாராத தன லாபமும் எதிர்பாராத நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நேரம். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் சனி பகவானோட போய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இணையும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படும். நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய சந்திரன் ராசியை கடக்கக்கூடிய நேரம். உங்கள் ராசியை கடந்து இன்றைக்கி மத்தியானம் 12:26 2ஆம் இடம் சென்று விடுகிறார். 7க்குடையவர் 2ஆம் இடம் சென்றால் குடும்பம் அமையும். 7ஆம் இடம் கலத்திரபாவம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அப்போது திருமணமானவர்களுக்கு இப்போது நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இளம் வயது தம்பதியருக்கு இப்போது வாரிசு உருவாகும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பத்தை விட்டு வெளியூர் தூரதேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போது ஒரு 2 நாள் ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு பேசி பழகிட்டு போகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் மதியத்துக்கு பிறகு உடல் உபாதைகள் ஏற்படலாம். கொஞ்சம் ஏதாவது இந்த சளி, இருமல், தும்மல் அந்த மாதிரியான ஏதாவது இந்த கிளைமேட்டிக் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வர இருக்கும் 2 நாட்களும் ஏதாவது தொந்தரவுகளை சந்திக்கலாம். கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கணும். மதியத்திற்கு பிறகு ஜாக்கிரதையாக இருப்பது சிறப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். சந்திர பகவான் 5க்குடைய கிரகம். அவர் லாபஸ்தானத்திலிருந்து மதியத்துக்கு பிறகு விரயஸ்தானத்துக்கு வருகிறார். விரயஸ்தானத்துக்கு வந்து சனி பகவானோடு இணைகிறார். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே ஏதாவது ஒரு செலவுகள் வரலாம் அவங்களுக்கு. அது நல்ல செலவுகளாக தான் இருக்கும். தர்ம காரியங்களுக்கு சில பணத்தை செலவு பண்ணுவீங்க. சேரிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பு இருக்கும். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான